ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீயா நானா நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இந்த சப்ஜெக்ட் என்னென்னா பிள்ளையே பெற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அதுக்கு பேர் டிங்க் அப்படின்ட்டு. ஸோ அந்த குரூப் வந்து இல்லை, அது ரொம்ப தப்புன்னு ஒரு விவாதம். அதனுடைய 2ஆம் பாகம் தான் இப்போ பார்க்க போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் பண்ண அனைத்து நெஞ்சங்களுக்கும் இது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். வாணி பிரியா சொல்லிட்டு அனிச்சை செயலாக லைக் போட்டு தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. குட், தேங்க்யூ. ஓகேவா. அண்ட் லதா இப்போ சொல்லியிருக்காங்க, ஹேவிங் ஒன் இட் செல்ஃப் வாஸ் a 10-year ப்ராஜெக்ட் ஃபார் மீ. இதில் பீப்புள் இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க் மீ ஒய் செகண்ட். We raised her to be independent and definitely not ready for another 10-year project. When will I live my life? போட்டிருக்கா. உண்மை அது லதா. இப்போ இதுதான் நான் வந்து ஒரு வாரம் முன்னாடி என்ன பண்ணேன், ஏதோ பேசிட்டே இருக்கும்போது, இப்போ அடுத்த பிரிவில் ஆண்டவன், நான் வந்து எப்போவுமே விளையாட்டாக சொல்லுவேன், கொஞ்சம் சீரியஸாகவே அன்றைக்கி என்ன சொன்னேன், அடுத்த பிரிவில் அந்த கல்யாணமே பண்ணக்கூடாதுரா எப்பா இல்லை அப்படின்ட்டு இதை வந்து கேஷுவலாக சொல்லி யாழி சொல்லும். யாழினியை கூப்பிட்டு, இப்போ ஒன்றும் இல்லை, யாழி அங்கே இருக்கா, யாழி கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆமாம் கல்யாணம் யாழ்னி சொல்லுவோம், கல்யாணமே பண்ணக்கூடாது, அப்படியே பண்ணணும், குழந்தை பெற்றுக்கூடாது அப்படின்னு. இதை வந்து நான் விளையாட்ட சொல்லிட்டேன். அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சீரியஸாகவே சொன்னேன். அடுத்த பிரிவு வந்து என்னை இதை மட்டும் நான் ஞாபகப்படுத்தாத கடவுளேன்னு நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படின்னா, ஓ ஸோ யூ டோன்ட் வாண்ட் மீ. எது அடுத்த பிறவில இவங்க அப்பாவே வா இவளே வா, நான் என்னன்னு கேட்கறேன். நீ கூடமே வந்து அடுத்த பிறவில 7 ஜென்மத்துக்கு நான் தான் இருக்கணும், நான் ரொம்ப ஒரு மாதிரி வேற மனநிலையில சொன்னது. ஓ இப்ப பிரிட்டிஷ்காரனை பார்த்துட்டேன், அதனால இப்ப மாறிடுச்சு. நீ தான் மெட்ராஸ்ல கிளம்பும் போது ஃபிளைட் கைஸ் உண்மையிலே கைஸ் லைக் பண்ணுங்க கைஸ். அதாவது ஆழ்வார்பேட்டில் இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாய்ஸ், 7 ஜென்மானாலும் எங்கேயாவது நவுந்து போயிடலான்னு பார்க்குறேன், நான் தான் உனக்கு வருவேன், ஏன்னா நான் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தனை எப்படி நான் ட்ரெயின் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறது எப்படி ஈஸின்னு தெரிஞ்சு போச்சு. அதுதான் மேடம், அதுதான் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரன் யாரோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தனை ட்ரெயின் பண்ணுறது ஈஸியாக இருக்காம அப்படியே தான் வாழ்ந்துருக்காங்க. அதேதான் ட்ரெயின் வேற. அதேதான், அதனால தான் ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகேவா. செல்வராணி பாண்டியன் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஷோஸ் ஹவு ஃப்ரெண்ட்லி ஆஃப் பேரண்ட்ஸ் யூ டூ ஆர் டு யாழ்னி அப்படின்னு ரம்யா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ரம்யா. அண்ட் கீர்த்தி லக்ஷ்மன் வந்து ஏதோ சிரிப்பு போட்டிருக்காங்க. அண்ட் பிரியா வந்து சொல்லியிருக்காங்க, எய்தர் நோ கிட்ஸ் ஆர் 2 kids ஒர்க் அவுட் ஆன். Having a single kid, I see him lonely and suffer without companions. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த பிரியா அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து இந்த கதைலாம் சொல்லாதீங்க. சொந்த அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டாங்க. சொந்த அக்கா தங்கச்சி மூஞ்சிலே மூச்சிக்காத அக்காக்கள் நிறையா பார்த்துருக்கேன், தங்கச்சியை நான் பார்த்துருக்கேன். அதாவது வெட்டு குத்து போட்டுட்டு இருந்ததெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த கதைலாம் வேண்டாம். சரி, நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு சிம்பிள். எனக்கு 4 தங்கச்சிங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அண்ணா அண்ணி, பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா அண்ணி, திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா அண்ணி. அவ்வளோதான், அவ்வளோதான். இது நான் இங்கேருந்து சொல்லலை, சென்னையில் இருக்கும்போதும் இப்படி தான். எங்கள் வீட்டுக்கு என் தங்கச்சிங்க வந்ததே ரொம்ப கம்மி. அது வந்து நான் குற்றங்கள்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒன்றுன்னா அப்படியே வந்து நீங்கள் வந்து அப்படியே விழுந்து அதேதான் தாய்மாமன் சீராக செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், இந்த ப்ராசஸ் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இப்பயும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இது இவ்வளோ தான், இந்த டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். நான் தப்பு சொல்ல, அவங்களுக்கு வேலை இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க. ஆனால் பாடு பரதேசின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சொந்தக்காரனோட பாடு பரதேசம் நம்மளாம் சொல்லுவாங்க. அந்த பாடு பரதேசன்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, டெய்லி குட் மார்னிங்லேருந்து சாப்பிட்டியா தூங்குனியா, ஏன் டல்லாக இருந்த, என்ன வீடியோவில் ஒரு பிரச்சனையா, என்னாச்சு ஏதாச்சு கேட்டதுலேருந்து குட் மார்னிங் வித்தவுட் ஃபெயில் அனுப்புகிறவங்க, 5 வருஷமாக அனுப்புகிறவங்க, 4 வருஷமாக அனுப்புகிறவங்களாம் இருக்காங்க. சாப்பிட்டியா, ஏன் கண்ணு வந்து ஒரு மாதிரி இருந்து நைட்டு தூங்கலையான்னு கேட்கறதுலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ எதுங்க, இப்போ 4 இருக்காங்க. எனக்கு நீங்கள் சொன்ன கான்செப்டில் 4 கூட தான் இருந்தாங்க எங்கள் கூட. யாராவது ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்களா? இதை நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தட்ஸ் ஆல். அப்ப நீ அப்படி இருக்கன்னு கேட்ட, நானும் அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன். அது ஒன்று. இன்னொரு விஷயம் பிரியா, அது வந்து அதான் இப்போ நீங்கள் எல்லாமே நடக்கிற மாதிரி அனிச்சை செயலாக 2 பேரும் ஒத்துமையாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் நிறைய நேரங்கள் அது இருக்காதுன்னு சொல்கிறேன். அதுவும் வந்து இந்த இப்போ இதே நீயா நானாலையோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ பார்த்தேன், இந்த அக்காக்கெல்லாம் இருக்கிற பெண்கள் வந்து எந்த அளவுக்கு சிஸ்டர்ஸோடைய லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க.
அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணுலாம் வந்து சொல்லுது, சார் என்னோட ஃபோட்டோ எடுத்துட்டு என் ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிடுவா நான் அழகா இல்லைங்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் என் மனசுல வந்து புகுத்திட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். எவ்வளோ விஷயங்கள் அதுதான் நான் சொல்றேன்ல, நீங்க வளர்ந்தப்ப இருந்த விஷயங்களும். இப்ப என்னோட ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் பேர் ஹரி. அவன் வந்து சிங்கிள் சைல்டு. நான் பார்த்து கட்டி பிடிச்சவன் தான். ஆமா, நான் வந்து என் பொண்டாட்டியை வந்து நான் பார்த்து கட்டி பிடிச்ச ஒரே பையன் அவன் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இப்ப நிறைய பேர் வச்சுக்க வருஷம் நிக்கிறானுங்க எல்லாம். வீட்டை விட்டு இறங்கினாலே ஹக்குன்னு எல்லாம் வருஷம் நிக்கிறாங்க. இல்லையா? ஓ இல்ல, அப்படியே சொல்லி அதுல யாராவது பேர் சொல்றான்னு பாக்குறதுக்காக. அதிகபட்சம் இப்ப என்கிட்ட ஹக்கு கேக்குறது எங்க தம்பி பையன். அவனுக்கு வயசு வந்து ஆன்டி ஹீரோ. நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஆமா மேடம், இதெல்லாம் வந்து இட்ஸ் a process. சார் this is the process, this is the basic. கேட்கவே இல்ல உங்ககிட்ட. நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க மேம். மேம் சோ அதாவது சுத்தக்கடி ஒரு அம்மாக்காரர் இருக்கிறா, ஆமா அப்பங்காரன் இருக்கிறான். ஆனா வந்து ஆண்டின்னா வந்து யோசிச்சு பாருங்க, ஆண்டி வந்துரும், ஆண்டி உனக்கு நான் பைக்கை கூட்டின்னு போறேன், ஆண்டி மாமான்னு சுத்தி இருந்தான். இப்ப என்ன திருத்தி விட்டான். ஆமா, நான் வந்து பைக்ல வந்து உன்னை கூட்டு போறேன். இன்னும் நீ போய் உங்களுடைய புரியுது மேடம். என்ன சொல்றேன்னா இது பேசிக்னு சொல்ல வரேன். ஆன்டி ஹீரோ அவ்வளவுதான். இது எல்லாமே ஆன்டி ஹீரோ கதை நிறுத்துங்க சார். அவங்க சொன்னதுக்கான பாருங்க, மறந்தே போயிட்டேன் இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு. சொல்லுங்க. சரி விடுங்க. ஆமா, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஏதோ சொல்ல வந்தேன், அப்ப மறந்து போயிட்டேன். என்னன்னு நான் அப்புறம் திரும்பி ஞாபகம் தான் சொல்றேன். ஓகேவா? கன்னிப்பூ முன்னை பின்னி கொள்ள வேண்டும், முத்தம் போடும்போது எண்ணிக்கொள்ள வேண்டும், முத்தங்கள் சங்கீதம் பாடாதோ, உன் கூந்தல் பாயின்று போடாதோ, கண்ணா கண்ணா உன் பாடு என்னை தந்தேன் வேரோடு, உன் தேகம் என் மீது. ஓகே, தேங்க்யூ. வாங்க. ஓகேவா? ஸோ அதனால அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த பிரியா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதனால இப்படி ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நானே அதை வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். ஏன்னா அதற்கு நானே சாட்சி. என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு கேட்டீங்கன்னா. அதேதான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதற்காக சொல்ல வந்தேன். ஸோ இலங்கை சொல்லியிருக்காப்ல, ஐ டு ஹேட் இன் மை சைல்ட்ஹுட். என்னது, நான் எப்படி அங்க உட்கார முடியும்? அந்த ஆரஞ்சு டப்பா இருக்குல்ல, அப்படியே போய் அதை எடுத்து வந்துருங்க. அத கூட சொல்லுங்க, அங்க வந்து உட்காருங்க. இல்ல ஃப்ரேம் எம்டியா இருக்குமே, அதுக்காக சரி வந்து உட்காந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதுக்காக பார்த்தேன். சாவடிச்சிருவேன் ஜாக்கி. ஓகே சரி, அப்படியே இங்கே வந்துடுவோம். ஸோ இளைய சொல்லியிருக்காப்புல, ஐ டு ஹேட் இன் மை சைல்ட்ஹுட் சாப்பாடு கஞ்சி டியூ டு அவர் ஜாயின்ட் ஃபேமிலி அண்ட் சிச்சுவேஷன். ஐ ரிமெம்பர் தோஸ் டேஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் ஜெயலட்சுமி அம்மான்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அதனுடைய நீட்சி, அதனுடைய அறிவுடன் கூட சொல்லலாம். என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறது, என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறதுலாம் அவங்க அந்த. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க ஆக்சுவலி, நான் பட்ட கஷ்டம் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற படக்கூடாதா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதை எந்த அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் சொன்னாங்க, அவங்க சீக்கிரம் சுற்றிட்டாங்க. கன்னிகான அம்மாக்கள் நிறைய இன்னும் உயிரோட சுற்றிட்டு இருக்கு மேடம். ஆமாம் சார், இருக்காங்க. என்ன பண்ணுறது? அதனால தான் அது சொல்கிறேன். ஓகே. ஆனால் அதே நேரத்தில் நல்லது செஞ்சால் தான் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்றதையும் நம்பாதீங்க. அதுவும் ஒரு மித்து. ஓகேவா? லதா எப்பா சொல்லியிருந்தாங்க, we tell our daughter that marriage, family, children is all her choice. We only raise her to be a better human with the human values. பகுத்தறிவு will make her right decision. எல்லாத்த விட இன்னொன்னு சொல்லி கொடுங்க, அது சைக்கோ மயரானா இருந்தா முதல்ல தூக்கி போட்டு வெளியே வர சொல்லுங்க. அவ்வளவுதான். இதை நீங்க தயவு செய்து சொல்லுங்க. இவங்க தருண் விக்னேஷ் வந்து இந்த இப்பதான் ஜாயின் பண்ண எபிசோட் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது அதை நான் அப்பவே யோசிச்சேன். நீங்க எடுத்துட்டு வரும்போது நான் யோசிச்சிருக்கணும். எனக்கு தான் அந்த யோசனை. அக்கா அவாய்ட் black hole அப்படினு போட்டுருக்கா. அக்கா அவாய்ட் black hole. I didn't say white hole, pink hole. I didn't say anything. I said the galaxy, the cow, the milk. அது பச்சை மேல வர்றது பெரிய பால், இந்த பால் வரும். பச்சை மில்க், அந்த மில்க் அந்த மாதிரி வந்து galaxy have a black hole. அது போட்டா பாருங்க. அடுத்து தருண் விக்னேஷ் போட்டிருக்காங்க, கீர்த்தி வார்னிங் மோட், கிரீன் சாண்ட் வாட்ச் அவுட்னு போட்டிருக்காங்க பாருங்க.
நீங்கள் அதான் ஏதோ பண்ணியிருக்கீங்க அதில். நான் அதை அப்புறமா நான் இதை யோசிச்சுக்கிறேன். ஓகேவா? ரம்யா சொல்லியிருக்காங்க, டே கேர்ஸ் இல்லைன்னா முடியாது ஜாக்கி. ரிமெம்பர் ஐ ஹேட் செகண்ட் பேபி ஹாஃப் வே பேபி ரிவ்யூ. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஷீ ஹேஸ் already joined daycare so that I can go back to work. 2 kids, child care is expensive but very useful for them. And that's உண்மை. உண்மைதான். ஓகேவா? பட் ஆனா அந்த அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போங்க. டே கேர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். செல்வராணி பாண்டியன் வந்து ஆண் மயில்கள் ரைட் அப் சூப்பர் ஜாக்கின்னு போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ செல்வராணி, தேங்க்யூ ஸோ மச். பத்மினி சொல்லியிருக்கிறதா ரொம்ப இது. We are 3 daughters. My youngest sister is bedridden for more than 10 years. We are 3 daughters. Since she was initially நீ எந்த டாக்டர்? மிடிலா, ஃபர்ஸ்டா, லாஸ்டா? My younger sisterன்னு போட்டிருக்காங்க. அப்ப இவங்க நடுவுல நினைக்கிறேன். ஓகேவா? bedridden for more than 10 years since she was initially diagnosed with autism. My amma never had a peaceful social life. I wish my parents were dink. உண்மை. இது வந்து ரொம்ப கொடுமைமா. அது வந்து எப்படி வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு பயம் இருக்கும், ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும். அப்புறம் பிறக்கிற குழந்தை வந்து கரெக்டாக இருக்கணும், ஏகப்பட்ட ப்ராசஸ் இது. அந்த மாதிரியான குழந்தைகளை பெற்ற அம்மாக்கள் அவங்க ரீசெண்டாக ஒரு குழந்தை வந்து குழந்தை மடியை விட்டு இறங்கவே இல்லை. அந்த குழந்தை அம்மா மடியிலே இருக்கு. இந்த 5 பிள்ளையை பற்றி எங்கள் அம்மா பஸ்ஸில் போனாங்கன்னா யாராவது ஒரு கர்ப்பம் வந்து டக்குன்னு எழுந்துருவாங்க, நிற்பாங்க. அந்த பழக்கம் எனக்கு எப்பயுமே உண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து இருக்கும்போது அந்த பொண்ணு நான் பார்த்ததுலேருந்து ஒரு 2.5 hours கிட்ட அவள் மடியிலே தான் இருக்குது. அது எவ்வளோ பெரிய அந்த கசகசப்பு இருக்கும். அந்த குழந்தைய நான் வந்து இது வரமாட்டேன்னு வேறு சொல்லுது. அப்புறம் ட்ரை பண்ணி அந்த குழந்தைய வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ரொம்ப சிரமமாக வச்சுக்க, இல்லை நீங்கள் போய் கூப்பிட்டு போயிட்டு வாங்க, நீங்கள் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க, அவளை வச்சுக்காங்க, அவங்க உங்ககிட்ட வரான், அவன் உங்கள் கூட சோஷியலாக அவன் மாறுறான், எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அது வந்து அது அவ்வளோ ஹாப்பி அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிற வலியும் வேதனையும் ஐ ஃபெல்ட் இட் லாட். ஸோ அதனால தான் அது நீங்கள் சொல்லும்போது அது என்னால் அதை உணர முடியுது. உண்மை. ஓகே. அண்ட் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருக்காரு. இந்த சோஷியல் ப்ரெஷருக்கு இன்னொன்று சொல்லணும். அதே மாதிரி ஆட்டிசம் பாதித்ததாலேயே ஒரு பேரண்ட் எந்த ஃபேமிலி விட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டாங்க, எந்த ஃபேமிலி இதுலேயும் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பையன் போய் எல்லாத்தையும் உடச்சிடுவான். எல்லாருமே அதை வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்றனால அவங்க அதுலேருந்தே நகர்ந்துட்டாங்கன்ற நான். அவங்க போகிறதே கிடையாது. அது உண்மையும் கூட. ஸோ இலங்கேஷ் வந்து பாலகுமார் அவர்களுடைய சாயல்கள் நிறைய இம்பாக்ட் வந்து உங்கள் ரைட்டிங்கில் இருக்கு. தேங்க்யூ இலங்கேஷ். நான் இதை ஒரு வாட்டி வந்து இன் மை ஏர்லி டேஸ் நான் பிளாகர் காலத்தில் என்னுடைய எழுத்தில் பாலகுமாரனும் சுஜாதாவும் சம்மணம் விட்டு உட்கார்ந்துருக்காருன்னு ஏதோ எழுதிட்டேன். வச்சு செய்கிறானுங்க பாரு. ஒரு பெரிய மயிர் இவர் என்னோ வந்து தப்பும் தவறுமா எழுதிட்டு பெரிய மயிர் மாதிரி வந்து ஒரு பாலகுமாரனா சுஜாதாவும். ஏன்னா இவனுக்கு எழுத வராதுன்னு லைக்கே வராது. என்னென்ன எழுதுவான், என்னதான் எழுதுவான், நான் எழுதுவோம் அதுவா இதுதான் சொன்னேன். இது ஒருத்தவங்க 1 லட்ச ரூபா கொடுத்தானே எரியாது. நானும் தானே எழுதுறேன், நானும் தானே எல்லாம் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு நீ நம்ப மாட்டேன், சென்னையில் நான் இருந்தேன்னா மாதம் ஒரு சரக்கு பாட்டில் வந்துடும் வீட்டுக்கு வித்தவுட் ஃபெயில். ஆனால் எனக்கு கொடுத்தாங்கன்னா எனக்கு சாப்பிட பிடிக்காது, எனக்கு உனக்கு தெரியும், நீ இது வச்சுக்கோ சொல்கிறேன். அந்த மாதிரி இதெல்லாம் எழுத்தால் தான், எல்லாமே எழுத்தால் தான் அப்படி கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது யோசிப்பேன். இன்னொன்று, இந்த வாங்கினதை வெளியில் சொல்லாமல் இருக்கிற ஆளே கிடையாது நான். நீ என்ன கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் அதை உடனே அதற்கான மரியாதையும் அதற்கான விஷயமும் நான் சொல்லிவிடுவேன். சொல்ல வேணாம்னு சொன்னால் மட்டும்தான் நான் சொல்லிட மாட்டேன். மற்றபடி எனக்கு எந்த உதவிகள் நீ செய்தாலும் அதை கண்டிப்பாக வந்து அதை வந்து சொல்லுவேன். அதற்கான விஷயத்தையும் நான் செய்வேன். அதற்கான வேல்யூஸ் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக செய்வேன்னு சொல்ல வரேன். எஸ். ஓகே. ஸோ தருண் விக்னேஷ் சொல்லியிருக்காங்க, மை சன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஹை ஸ்கூல் தமிழ் கிளாஸ் ஃப்ரம் ஆகஸ்டா. திஸ் மார்னிங் ஐ வாஸ் திங்கிங் தட் ஐ ஷுட் ஆஸ்க் ஜாக்கி ஃபார் தங்கிலீஷ் நேச்சுரல் ஸ்போக்கன் தமிழ் கட்டுரை ஹெல்ப்பா. ஐ வில் ஸ்டார்ட் சென்டிங் யூ த டாபிக் ஜாக்கின்னு போட்டிருக்காங்க. ஓகே. பன்னீர்செல்வம் அவர்கள் ஹாய் சொல்லியிருக்காரு. இலங்கேஷ் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ராஜி கார்த்திக் சொல்லியிருக்காங்க, லவ் யுவர் ரைட்டிங் அண்ணா, அக்ரீட், யுவர் ரைட்டிங் கிவ்ஸ் அஸ் அ ஃபீல் ஆஃப் வாட்சிங் அ ஷார்ட் ஸ்டோரி. Thank you so much. Thank you. Okay. Flying is
வாய்ஸ் கொடுத்தீங்களா? ஓகே ஓகே, கவனிக்கல நான். ஏன் உங்களுக்கு என்ன யாரோ டப்பிங் கொடுக்குறாங்க வாய்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இவ்வளவு தடிப்பு இருக்கட்டும். இல்லை நான் பார்க்கல மேம். இருக்கு மேம், இருக்கு ரைட்டிங்கா லவ் பண்றாங்கன்னு போது அது எவ்வளவு பெரிய கொடுப்புனா அது பெரிய விஷயம். அது வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது ஆக்சுவலி. அது இல்ல நான் அதை தவறி சொல்லுங்க ஜாக்கி. திடீர்னு ஒரு மாதிரி முச்சக் முச்சக் என்ன ஒரு மாதிரி சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம வீட்டுல இங்க எலிலாம் கிடையாது, என்ன அது வாய்ஸ் டப்பிங் கொடுக்கிறார்கள் அந்த மாதிரி. சரி சரி சரி. ஓகேவா, விடுங்க. ஜோதி லட்சுமி சொல்லியிருந்தாங்க, இப்படியே அப்பா பொண்ணு பண்ணா நெக்ஸ்ட் பர்த்ல உன்னி கிருஷ்ணன் எப்படி வர்றது? Summer timing. So Jackie and Arnie take break for some time and let Sudha chill next birthday. Okay. Whatever marriage, no marriage, good luck to Sudha. Thank you. சும்மா சொல்லியிருக்காங்க, how Arnie studies going, how she manages new school atmosphere. இல்லைங்க ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆயிட்டா. அவ வந்து ஜாலியாக போயிட்டு இருக்கா, ஸ்டடீஸுமே நல்லா போய்கிட்டு இருக்கு. எப்பவும் போல மேத்தில் அந்த அம்மா கொஞ்சம் அப்படியே பொறுமையாக பண்ணுவாங்க, மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாத்திமா அபு வந்திருக்காங்க. செல்வநாணி பாண்டியன் வந்து பாசம் எல்லாம் இப்பொழுது நீர்த்து போச்சு, எல்லாம் ஒரு காரி மாறத்துக்கு தான் வராங்க அப்படின்னாங்க. இல்ல அதை தவிர்த்து இருக்கிறவங்க இருக்காங்க செல்வராணி, நான் அதை தான் சொல்றேன். அப்படி இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உதாரணத்துக்கு வந்து எனக்கு அப்படி இருக்குன்றதுக்காக எல்லாருக்கும் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன் சூழ்நிலைகள் இன்னொன்னு, நானும் வந்து சும்மாலாம் கிடையாது. நானும் வந்து நிறைய கத்திருக்கேன், என்னுடைய கோவங்கள் கூட அவங்க நவுத்தி இருக்கலாம், அதுக்கு ஏகப்பட்ட காரணிகள் இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனா இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல அதுக்கப்புறம் உடச்சி வரணும் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துல அதை பண்ணல, இவ்வளவுதான் அவங்க. அதனால அது தப்பு இல்லைன்னு சொல்றேன். அதனால இதனாலதான் இப்படி இன்னொரு குழந்தை இருந்தா தான் இப்படி, இன்னொரு 2 இருந்தா தான் அது வந்து தனியா இருக்கும், அந்த கதைலாம் இங்க கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஓகே, அதான் தருண் விக்னேஷா தான் சொல்லியிருக்காங்க, ஐ வுட் லைக் டு பி த லாயர் ஃபார் கிரீன் ஸ்டாண்டு. 1 or 2 ஹக்ஸுக்கெல்லாம் இப்படி ஒரு ஸ்டொமக் பர்னிங் ரொம்ப டூ மச்னு சொல்லிருக்காங்க. இல்லடி, அது ஜஸ்ட் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஹக் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். அது ஏன் இல்ல அது மாதிரி அவ கிடையாதுமா என்ன நல்லா தெரியுமா, ஆனா அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்றேன். அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பார்வைன்னு சொல்ல வரேன். அப்புறம் அதே நான் தான் அந்த ஜோடிகள் பிரிய கூடாதுன்னு அட்வைஸும் பண்ணேன் நான். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுலதான் இந்ததான் நான் மறந்துட்டேன், நடுவுல நான் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அது சமர்ப்பணம் இருந்தா நான் அதை செஞ்சிருக்க மாட்டேன். அவளுக்கு தெரியும், ஷீ நோஸ் எனக்கு தெரியாது. சொல்லிட்டுமா இப்ப நானே தலையாட்டினீங்களா, இப்ப சொல்லட்டுமா? சரி நம்ம அடுத்த மேட்டருக்கு வரேன். இப்ப பேஸ் மாத்தாதீங்க, நடுவுல போறாதீங்க. இல்ல இப்பதான் வந்து அந்த ஹரி டாபிக் தான் எடுத்துட்டு வந்தேன். ஏன் இந்த சிங்கிள் சைல்டுக்கு அதை நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, வந்து சிங்கிள் சைல்டு அவன் வளர்ந்தாச்சு. அப்ப வந்து நான் வந்து கேட்டேன், டேய் உனக்கு வந்து என்னைக்காவது அந்த சிங்கிள் சைல்டு அந்த மாதிரி ஃபீல் இருந்திருக்காடா? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. ஏன்னா என்ன அந்த மாதிரி நிறைய பேர் அப்ப கில்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி கில்ட்டா இருக்குடா அப்படின்னு பொழுது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அக்கா இல்லை சண்டை இல்லை அப்படிலாம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்குலாம் அப்படிலாம் ஒண்ணுமே இருந்தது இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சம்டைம்ஸ் வந்து நான் தனியா இருந்தது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அக்காவோட அவங்க தம்பியோடலாம் சண்டை போடும்போது என்ன இப்படி அடிச்சுக்கிறீங்க, எனக்கு ஓகே ஐ எம் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் யாழ்னிக்கிட்டையுமே கேட்டிருக்கேன். அவளுமே வந்து அவ பயங்கரமானவன்னு வச்சுக்கோ, அவ என்ன விட இப்ப கூட ஏதாவது இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து இப்ப நம்ம ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கோயா, நோ கைஸ் அப்படின்னு எனக்கு அந்த லவ் எனக்கு ஃபுல்லா கொடுத்துருங்க, ஐ கான்ட் ஹேண்டில் திஸ் அப்படின்ட்டு யாராவது வந்து எனக்கு முதல்ல நடுவில் வந்து சொல்லுவாங்கல்ல, அப்போயே குடுக்குடுன்னு ஓடி வந்து யாருன்னு சொல்லுவா, இல்லை இல்லை எங்க அம்மாவுக்கு நான் போதும், அவங்களால என்னையே ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ட்டு போயிட்டே இருப்பா. ஸோ அதுக்கு தான் நான் அதை சொல்ல வந்தேன். அதை கீர்த்தியும் ஞாபகப்படுத்தி இருந்தா. தேங்க்யூ கீர்த்தி. அவங்க ஞாபகப்படுத்துவாங்க மேடம், உங்களுக்குன்னா அவங்க ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. பிக் ஃபேன் ஆஃப் யூ. எஸ் சொல்லுங்க. உங்களுக்கு வரும் ஞாபகப்படுத்த வரும்போது அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிட்டீங்களா உங்க ஃபோன் எடுத்து? ஓகே. பாமதி குலராஜன் ஹாய் சொல்லியிருக்காங்க. இலங்கேஷ் வந்து உங்களை பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பிரிசிலா வந்து தேங்க்ஸ் ஃபார் டிஸ்கசிங் திஸ் டாபிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஷர்மிளா வந்து உங்களுடைய பாடல் ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் எதெல்லாம் பேசணும் அப்படின்றத ரீசெண்ட் டேஸ்ல, ஏன்னா பழச வந்து எங்கே போய் இப்போ தோண்டி எடுக்குதுன்னு தெரியல, இங்கே தமிழ் தூள் இது மாதிரி தான் ஏதோ பார்க்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது இங்கே யூகேல பார்க்குறதுங்கிறதா அந்த லிங்க் அனுப்பிச்சு இந்த டாபிக் பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். யூகே பக்கம் இருக்கிறவங்க, ஏன்னா நீங்கள் அனுப்புகிற சரி நீங்களும் அனுப்புங்க, யாராக இருந்தாலும் அனுப்புங்க. இந்த எபிசோட் பாருங்க அப்படின்னும் போது கண்ணில் கிடச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக வில் டிஸ்கஸ். ஏன்னா இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் வெளியில இருந்தேன் ஆக்சுவலி. ஆமா, நான் தான் இந்த ஐடியா கொடுத்தேன். நான் தான் டிங்க் எபிசோட் பார்க்கலாம் நேற்று கமெண்ட்ல போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன். என்ன அடிப்பாவி அடியாவது புரியாது காய்ஸ், சூப்பரா காய்ஸ் நல்லா கேட்டுக்கங்க. ஏன் நான் இந்த மாதிரி நிறைய பேசுறேன்ல, நல்லா கேட்டுக்கங்க. நான் இந்த மாதிரி பேசுவேன், நிறைய பேசுவேன். நீங்கள் இங்கேயே நிறைய பேசுவேன், அப்போ அவகிட்ட எவ்வளோ பேசுங்க, நிறைய பேசுவேன். என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து என்ன சொல்லுவான்னா, நான் சொன்னதே
என்கிட்டயே அப்படியே சொல்லுவாள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதுதான் அன்றைக்கே சொன்னேன்னுவான். சரி, நானும் வந்து எப்பயுமே இறக்கிறக்க இனி சுரக்கும் அப்படின்ட்டு நகர்ந்து போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்பயுமே நடக்கும். இன்றைக்கி சொல்லுவோம், ஒரு வாரம் கழிச்சா வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டட் வீடியோ பார்த்தா எனக்கு சத்தம் கேட்காது. இல்லை மேடம், நீ ரெக்கார்டிங் வீடியோ பார்க்கலாம் மேடம். பட் இப்போ இந்த டைமுக்கு தானே. சரி சார், ஓகே. லதா எப்போ போட்டிருந்த டாப்பிக்கை பற்றி கூட பேசலாம் ஜாக்கி. அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, டீனேஜ் பொண்ணை பற்றி பேசுங்க. அது வந்து போட்டிருந்தாங்கல்ல, அது இல்லை, அதெல்லாம் செப்பரேட்டாகவே பேசலாம். எப்படி அதை இவங்க வந்து என்னன்னா, டாக் அபவுட் தி டிஃபரன்ஸ் இன் ரைசிங் பாய் வெர்சஸ் கேர்ள் சைல்டு ப்ளீஸ். அதான் எப்பயிலேருந்து பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஆம்பளை புள்ள பெற்றுட்டு ஒரு பொண்ணு பண்ண இப்போ கட் பண்ணிட்டேன். அது பண்ண அட்டுழியெல்லாம் ரொம்ப அதிகம். அது இன்னும் உலகத்திலேயே அதுதான் புள்ள பெற்றா மாதிரியும். மற்றவங்களாம் இந்த வேப்பம்பழம் தான் பெதுக்குவாங்க தெரியுமா? வேப்பம்பழம் நீங்கள் பிரிக்கிறீங்களா? வேப்பம்பழத்தை உலுக்கி கீழே வந்ததுக்கப்புறம் அந்த வேப்பம்பழத்தை பிதுக்கணும். கொதன்னு இருக்கும். பிதுக்கினதுக்கு அப்புறம் அழுத்து பிதுக்கும் வந்துடும். அந்த மாதிரி தான் பிள்ளைய பெற்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வேப்பம்பழத்தை வந்து மண்ணில் போட்டு இது பண்ணி, ஆமாம், மண்ணில் போட்டு க்ளீன் பண்ணி, அதுக்கப்புறம் மண்ணிலேருந்து அதை தனியாக ஜல்லடையில் போட்டு சலித்து, அப்புறம் அந்த வேப்பங்குட்டைக்கு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு போனால் அவங்க அதை அரைச்சி வேப்ப எண்ணெயை மாற்றுவாங்க. பெரிய ப்ராசஸ் இது. ஓகே, இந்த வேலை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வரேன். அப்புறம் வந்து பூ கட்டியிருக்கேன். 4 நாவுக்கு வந்து ஒரு சேர் பூ கட்டணும். ஆமாம், எனக்கு பூ கட்டவே தெரியும். ஒரு சேர் பூ கட்டணும். அப்புறம் வெள்ளரி விரை அதை உரிப்போம். வெள்ளரி விரை இந்த அல்வா மேலாம் தூவாங்கல்ல, அந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய செய்யாத விஷயங்கள் கிடையாது. பரவாயில்ல ஜெகே, சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்காக இப்போ உங்களை அப்படி பார்த்துக்கிறேன் நான். தாங்கி 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 நீங்கள் எல்லாம் எப்பேற்பட்டாலும் எனக்கு தெரியும். வாங்க அடுத்து, ஓகேவா? சரியா? ஸோ அதனால அதை வந்து பற்றி பேசுங்க. ஹவு ஃபியூ ஃபேமிலி see the birth of a son versus daughter அப்படிங்கிறதையும் பேசுங்க. ஆமாம், இது வந்து நான் சொல்கிறது வெளியில் ஒரு வீட்டில் நடந்த விஷயம். என் வீட்டில் அப்படி நடந்திருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். என் வீட்டில் அப்படி என்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக நான் பார்த்தது, சமையல் மட்டும் நான் பண்ணாமல் இருந்தேன் ரொம்ப நாளாக. அது வந்து ரொம்ப நாள் அது ஒரு பெண்டிங்காகவே இருந்தது. இன்னைக்கு உள்ளார வந்தனால தான் நல்ல வெங்காய சட்னியே கிடச்சிது. ஸோ அதுவும் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். ஏன் அடிக்கிறதுக்கு எனக்கு விடுங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, ஓகேவா? புவனா பாலகன் சொல்லியிருக்காங்க, மை மாமாஸ் கிராண்ட் டாட்டர் இஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் மை எல்டஸ்ட் டாட்டர். 28 வயசு ஆகுது. ஷீ இஸ் ஆர்டிஸ்டிக். மை கசின் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் அஸ் அ சிங்கிள் பேரண்ட். ஷீ லிவ்ஸ் இன் US அண்ட் காட் டிவோர்ஸ்ட். அதுதான் மேட்டர். ஹீ டிட் நாட் வாண்ட் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தான் இப்போ நான் இன்னொன்று ஒரு விஷயமாகவும் பேச வந்தேன். அது புவனாவே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் தட் women will do. அது வந்து நீங்கள் வந்து இதில் இப்போ ரீசெண்டாக இந்த இவரு பப்ளு அந்த விஷயம் வந்து அதில் ரொம்ப முக்கியமான இது. அதுக்கப்புறம் அதே மாதிரியான விஷயங்கள்ல யாரோ அதே மாதிரி வெளியே வந்தாங்க சார். இந்த தங்கப்புள்ள இந்த மாதிரி சாமின்னு பேசினவரே ஃபர்ஸ்ட் வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆமாம் அந்த கதைலாம் உண்டு தான். அதில் அது வந்து அதுதான் நல்ல அந்த கதைலாம் உண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. ஒன்ஸ் நீங்கள் வந்து வண்டி ஓட்டுற ஒரு பொண்டாட்டியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயர் பொறுப்பில் வந்து அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க கணவர். அவர் கடைசி வரலையும் குழந்தைங்களை வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுக்கு கேட்டு போய் விட மாட்டார். நீங்களே எங்கேயுமே எங்கள் அப்பா வந்து 1980-90கள் இப்பயுமே அந்த மாதிரியான ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. நீ தான் வண்டி ஓட்டுறல, கூட்டின்னு போய் விடு, இட்டுன்னு வா போ, நான் தான் வேலைக்கு போகிறேன்ல. அது ஒரு எமர்ஜென்சி கூட பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். எமர்ஜென்சி கூட அதாவது அந்த நியானால வந்த ஒரு அம்மாவும் சொல்லுவாங்க, எக்ஸாக்ட்லி சார் அவங்க யாரு கொண்டு போய் விடுறா, நான் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இதுக்கெல்லாம் யார் போறா, நான் தான் சார். இதெல்லாம் உங்க அம்மா பண்ணாங்களாப்பா? அப்பதான் வந்து தலைக்கு என்ன வச்சு கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாங்க. இது கூடவே இன்னொரு ஒரு டாபிக்கும் பேசணும்னு நினைச்சேன். அது யாராவது தோணுச்சுனாலும் சொல்லுங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டாபிக் என்னன்னா, இப்ப நாமெல்லாம் வந்து ஒரு வளர்ந்துட்டு வந்துருக்கோம் இல்லையா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி வாழணும் அப்படின்னும் பொழுது இப்ப இருக்கிற சில பொண்ணுங்க வந்து என்னன்னா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுக்காகவும் எனக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து தலை தேய்ச்சி குளிக்கும் ரொம்ப வந்து கிரிஞ்சா பேசுறாங்க. அதெல்லாம் இந்த வாட்ஸ்அப்ல வந்து அது ஒரு பெரிய வைட்டல் ரோல் பண்ணுங்க. அந்த நரேட்டிவ் செட் பண்ணுது. வாட்ஸ்அப்ல வந்து பெண்கள் அடி வயிற்ற தொட்டு பார்த்தா குழந்தை பிறந்துரும்,
அடி வயிற்றுல வந்து என்னென்னோ வாயில் வந்துடுது பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை வந்து சிலது மக்குங்க, ஒன்றும் இல்லை, திறமை இல்லாததுங்க எல்லாமே அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பற்றி பேசணும். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் நடு ரோட்டில் நிறுத்திட்டு போகும்போது எல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் காமெடியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அண்ட் டாரத்தி ஆனந்தம் வந்து கனடாலேருந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. பத்மினி சொல்லியிருக்காங்க, லவ் யூ மோர் ஜாக்கி ஃபார் எம்பத்தைசிங். என்ன சவுண்ட் வந்து இப்போ தான் வருது. அது நான் இப்போ ஒரு தடவை அதான் இல்லை, நீங்கள் வந்து மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது. என்னத்துக்கு வந்து யாரும் இங்கே டப்பிங் கொடுக்குறாங்க. இல்லை புரிஞ்சிடுச்சு எனக்கு. இதுக்கு மேலே ஒரு தடவை சொன்னால் போதும். ஃபார் எம்பத்தைசிங் வித் மை அம்மா. ஐ ஆம் தி மிடில் ஒன் சொல்லிருக்காங்க. உண்மை இல்ல, அந்த எம்பத்தைசிங் அம்மானும் போதே நான் வந்து படிச்சிட்டேன் நான். ஓகே, நீங்க படிச்சிட்டீங்களா? அது நான் எல்லாருக்கும் படிக்கல. இல்ல, அது கரெக்ட் தான். இல்ல எல்லாரும் கமெண்ட் படிக்கிறாங்க, நான் படிக்காம இருக்கட்டுமா? அதுதான் ரம்யா சொல்லியிருக்காங்க. another reason didn't work for me is I did late marriage. I met my husband when I was 37, married him same year, had kids back to back since we both were financially stable by then. அதுதான் ரம்யா. இதே விஷயம் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அது அந்த போஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரே ஒரு நிமிஷம், இந்த போஸ்ட்டும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஐ மீன் இதையும் வந்து ஒரு கன்சிடரேஷனாக நான் வச்சுருந்தேன். இந்த ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இந்த பொண்ணு வந்து வானதியின் பேர், வானதி நாராயணன். பிளாகர் காலத்தில் வந்து பழக்கம். அந்த பையன் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையா பண்ணுவான். இன்ஃபேக்ட் அவங்க அப்பாவோ யாரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் பிளட்லாம் கொடுத்தேன். ஸோ இப்போ அவங்க 2 பேருமே வந்து அந்த பொண்ணுக்கு 32 33 சம்திங் அது தெரில. ஆனால் அதான் இந்த மாதிரி கல்யாணம் எல்லாருமே குழந்தைன்னா, நான் குழந்தை பெற்றுக்கல. 2 பேருமே ட்ரக்கு ஹிமாலயாஸ் போவாங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணுவாங்க, வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ்ன்னு அப்படியே ஒப்பு கொடுத்தவங்க 2 பேருமே இந்த மாதிரி வேலை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து டிங்கை பற்றி எழுதியிருந்தது, அதனால அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், படிச்சு பாருங்க. இப்போ இவங்க பேசுனதுல கொஞ்சம் நிறையவே பேசியிருப்பாங்க அவங்க. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணும் அதை பற்றி ஏன் அந்த ப்ரீ ப்ரெஷரை எங்களுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு 37 வயசு ஆகுது, தேவைன்னா பார்த்துக்குவேன், இது மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்களா. அதுதான் the choice is yours. அது வந்து நிர்பந்திக்க கூடாதுன்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க எல்லாத்தோட. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அதில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் இப்படி பேசவே முடியும். இப்போ நான் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து we both are each other known as. ஸோ ஓப்பன்லி டாக், நிறைய விஷயங்கள் பேசுவோம், சப்போர்ட்டிவாக இருப்போம். அப்போ வந்து பிரச்சனை கிடையாது. அது ஒரு பக்கம் பேச முடியாட்டாலும் இது வந்து நீங்கள் உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அதன் பிறகு வந்து ரம்யா போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதனால தான் இப்போ வந்து சுதா இட்ஸ் ஜாக்கீஸ் உதித் நாராயணன் மொமெண்டா எதுக்குன்னு தெரியல, ஏதோ நீங்கள் பாடினதுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தருண் விக்னேஷ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், சாரி, தருண் விக்னேஷ் போட்டிருக்காங்க, ஜாக்கி தப்பி தவறி கிரீன் சாண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். ஐ தாட் நம்ம ஜாக்கி அப்படி கிடையாது, கிரீன் சாண்ட் வில்லங்கமா இருக்குமோன்னு நினைச்சேன் அப்படின்னு போட்டிருக்கேன். எல்லாருமே முதல்ல கிரீன் சாண்ட் கிட்ட போய் ஊந்துருவாளுங்க, அப்புறமேட்டா கொஞ்சமா வெளியே வருவாளுங்க பழகுனதுக்கு அப்புறம். தருண் விக்னேஷ் ஆரம்பத்துல இருந்தே உங்கள்கிட்ட தான் இருந்தாங்க. அது வந்து நான் மறுக்கவே முடியாத ஒரு உண்மை அது. வாங்க, இல்ல 2 பேருடைய தாட் ப்ராசஸ் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் சார் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகும். சம்டைம்ஸ் ஒரு 10% வந்து அப்படி இருக்கும். அதான் பத்மினி சொல்லியிருக்காங்க, ரம்யா யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டுடே. ஐ ஆம் early in my 30s and got married and the society fucks me with the question of why you are not married yet. டப்புன்னு சொல்லுங்க, நீங்க டப்புன்னு அப்படியே படிச்சிட கூடாது. நீங்க வந்து அவங்க என்ன நீங்க போங்க, but you met your தமிழ்ல சொல்லலாம், சூத்து கித்துலாம், அதெல்லாம் ஐ மீன் இங்கிலீஷ்ல. ஓகே, தமிழ்ல சொல்லுங்க. அது இவர்கள் என்னை மேட்டர் பண்ற மாதிரி பண்ணிவிட்டார்கள் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுங்க. அப்படியே தமிழ் படுத்தின அப்படி வருது அது. பட் நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் when you are 37ல மீட் பண்ணிருக்கீங்கிறது பெரிய விஷயம்னு சொன்னாங்க அவங்க. அதான் விஷயம். தயவு செய்து சுதா ஜாக்கி ஒண்ணுமே பேசல அப்படின்ட்டு லதாயப்பா போட்டாங்க. நான் போயிருக்கும் போது பயங்கரமா ஏதோ பேச போறேன்னு சொல்லி கமெண்ட் படிச்சீங்க. பேசுறது காலடி நாய் சிலையா கிடக்கும்போது என்னத்த பேசுறது சொல்லுங்க. ஐயோ யார் நீ?
எப்பாடே அப்பா கைஸ் இது மட்டும் நம்பாதீங்க கைஸ், நானும் சொல்கிறேன் சரியா. நக்கீரன் கீற்று சொல்லியிருக்காரு, ஐ வாஸ் என்ஜாயிங் ஆல் யுவர் ஷோஸ் தீஸ் டேஸ் பட் ஹேட் நோ டைம் டு கமெண்ட். எனிவே ஆசம் கான்வர்சேஷன் இருக்காங்க. தேங்க்யூ நக்கீரன். ரம்யா சொல்லியிருக்காங்க, ஐ ஹேட் ஷேர் மை பெயின் ஐ ஹேட் மை ஷேர் ஆஃப் பெயின் பீயிங் சிங்கிள் கேர்ள் ஃபார் எவர் பட் தட்ஸ் அ லாங் ஸ்டோரி. தேங்க்ஃபுல்லி மெட் மை ஹஸ்பண்ட் இஃப் இட் இஸ் டூ லேட் வர்த் இட். ஹீ இஸ் த பெஸ்ட் ஃபார் மீ. அம்மா could not found better. ஆமா could not found betterன்னு போட்டிருக்காங்க. அவங்க வந்து பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து ஃபைன் பண்ணலை. ஸோ பட் ஈவன் அம்மா குட் நாட் ஃபவுண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போட்டிருக்காங்க. ஓகே அது என்ன அம்மா சிஎல்டின்னு போட்டிருக்காங்க. அப்படி தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். சரி பட் ரம்யா அது என்னன்றது அப்புறமா எனக்கு வேணால் கேட்டு சொல்லிடுங்க. அதுதானான்ட்டு கீர்த்தி லட்சுமி சொல்லியிருக்காங்க, அக்கா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா பெரிய கேஸ் ஆயிடும், அப்புறம் பாத்துக்கலாம் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நேரம் மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருப்பா பக்கி மாதிரி. இது ஒரு கதை மயிருன்னு அவர் சொல்றது வந்து அப்போ இன்னும் பெரிய இந்த டாக்குமெண்ட் வந்து சீக்ரெட் ஏஜென்ட் அனுப்புறாங்க, அடுத்த செகண்டே அனுப்பிச்சு வச்சிருப்பா நேரம் உனக்கு நம்பர். இல்ல சார் அனுப்பல, நானும் கூட போய் பார்த்தேன். பிஸியா இருக்கான்னு அர்த்தம். நீ சாட்டர்டே இல்ல சிவராத்திரி இங்க கமெண்ட் பண்றாங்க, பண்ண மாட்டாள அவதான் தைரியம் சொல்லிட்டாலே. ஒரு வீடியோ கொடுக்கட்டுமா மேடம்? போன் பேசிட்டே இருப்பாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கோம். காமிக்கணுமா உங்களுக்கு? நீங்க ஒரு கிரீன் சாண்ட்னா ஊர்ல இருக்க ஏன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சொல்றேன். ஐயோ கொடுமையே ரட்சிக்கும் ஐயா கத்துறேன். நான் உங்களை என்ன கேட்டேன் கத்துறேன் சாவடிச்சிருவேன். ஓகேவா? நான் இத்தனையும் சொல்றேன், போன் பேசிக்கிட்டே போன் டைப் பண்ணிக்கிட்டே எல்லாம் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க யோசிச்சாலும் விட்டுருங்க, உங்களாம் வரல இல்ல விட்டுருங்களான்னு. நான் வரலன்னே சொல்லு. அதுதானே உங்கள்ட்ட யார் இப்ப நான் வரலன்னு சொன்னேன். போன் சொன்னா போன் டைப் பண்ணிட்டா பேசிட்டு இருந்தா வராதான், எதுவும் செய்ய முடியாதான், தலையெழுத்து. இது கூட சரி விடுங்க வாங்க. ராஜி கார்த்திக் போட்டிருக்காங்க, அண்ணா செம ஹஸ்கி வாய்ஸ்ல எல்லா மெசேஜையும் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகேவா? ஃபாத்திமா அம்பு சொல்லியிருக்காங்க, ஐ ஹேவ் 3 girls. My mother-in-law still she complains I don't have a boy because she has 4 boys. அவங்களுக்கு 4 பையனா, இவங்களுக்கு 3 பொண்ணுங்கிறத இனிமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா ஃபாத்திமா அபுவை? கொடுமைமான. அதுதான் நீலாம் வந்து இந்த ட்ரௌசரையும் ஜட்டியும் தோச்சு போட்டு டயர்டா இருப்போமா? அதுதான் தெய்வமே நீங்க உங்கள் மேல் இரக்கமாயிரும், இந்த ராஜ்யம் வருக. ஓகேவா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸா ஓகே அதை கீர்த்தி போட்டிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் தான் ஏதோ பேசியிருக்கீங்க அது. ஓகேவா? ஜாக்கி ஹவு இஸ் யுவர் ஆத்தர்டிஸ்? ஹோப் ஆல் வெல்னு கஸ்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. கஸ்து ஆனந்த் எனக்கு பெயின் இருக்கு, ஏன்னா நம்ம இதில் வந்து கொடுத்த டேப்லெட்ஸ் இவ்வளோ பெயின் வந்ததில்லை, எனக்கு வலி வந்ததில்லை. இவங்க கொடுக்குறாங்க ஆனால் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் மாத்திரை விட்டால் வலி வந்துடும். அதே மாதிரி ரெட் மீட் எடுத்துக்கிட்டால் வலி வரும். ரெட் மீட் வந்து நம்ம ஊர் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிடலாம். தொடர்ந்து பீஃப் சாப்பிடுவேன், இல்லை மட்டன் சாப்பிடுவேன். மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பிட்டா தான் உனக்கு வந்து பெயினே வரும் ரெட் மீட். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே வர மாதிரி ஒரு ஃபீல். அதுதான் எஸ் பூனா தான் சொல்லியிருந்தாங்க, அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு மேத்து இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுப்பாராம். அதை கேட்டு ஆச்சரியப்படுவாங்களே, ஏன்னா எல்லாருமே அவங்க அம்மாக்கள் தானே உட்காந்து கற்றுக் கொடுக்கணும் பசங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது இப்போ நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு, நான் குழந்தையை படிக்க வைக்கிறேன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதையும். அவங்களுக்கு நிறைய மார்வாடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அதுல நிறைய பேர் வந்து இந்த பாய் சைல்டுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அது ஏஜ் டிஃபரன்ஸ் 16 வயசுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் போய் திருப்பி வந்து ஆம்பளை குழந்தைக்காக ட்ரை பண்ணி கடைசியில் பார்த்தா வந்து 2 பொன் குழந்தை அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஏதோ சயின்டிஃபிக்காக பேசியிருக்கீங்களா அதை பற்றி பேசக்கூடாதுன்னு எனக்கு கீர்த்தி சொல்லிடுறேன், அதனால நான் சொல்ல மாட்டேன். இளைஞர் கமெண்ட் பண்ணுறேன். வாணிப்பிரியா வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி போட்டு என்னதே வாணிப்பிரியா, சுதா இஸ் டோட்டலி கண்ட்ரோலிங் ஜாக்கியா. ஜாக்கிக்கு லிபர்ட்டி ஆஃப் ஸ்பீச்சே இல்லையா? இல்லடா செல்லம், கரெக்டா, நீ தான் கரெக்டா எனக்கு புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு உண்மையிலேயே பேச்சு சுதந்திரமே இல்லை. மறுக்கப்பட்ட ஒரு அபலையின் ஒரு பேச்சு சுதந்திரம் மறுக்கப்பட்ட ஒரு அபலையினுடைய பேச்சை தான் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பேச்சு சுதந்திரம் பறிக்கப்பட்ட அபலையினோட பேச்சு எப்படி கேட்க முடியும்? அப்புறம் அதான் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. கண்ணில் நிஜமாவே நீ கலந்து விட்டுற பாருங்க ஜாக்கி, அதான் நடக்க போகுது. ஓகேவா? ஐ ஆல்வேஸ் லவ் யுவர் ரைட்டிங் ஜாக்கி அண்ட் த வே யூ டிஸ்கிரைபிங் இஸ் ஆசம் அப்படின்ட்டு பிரியா பாலகுமார் போட்டிருக்காங்க. தேங்க்யூ so much. My husband would see me doing something and give me advice to do as it though he just came up with idea அப்படிங்கிற மாதிரி பூனா பாலகனை சொல்லியிருக்காங்க. அதாவது
அவன் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எதை பற்றி பேசியிருந்திருப்பீங்க, நான் இல்லாதப்ப என்கிட்ட இருந்த ஐடியாவே எடுத்து அவள் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க போல இருக்கு. அது பூனா பாலகணேஷ் பப்ளிக்கா மாத்தி விட்டாங்க. பப்ளிக்கா போய் மாட்டி விட்டுருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் அவங்க வந்து அதை வேற சொல்றாங்க. உடனே கமெண்ட் போடும்போது எனக்கு தெரியுது என்னைக்கா இருந்தாலும் வேட்டு வைக்கும் அப்படின்ட்டு வச்சுட்டு அவங்க அதை வந்து சொல்லலை. இவங்க சொன்னதை வச்சு நானே இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து செய்வாராம். அவங்க பண்ணதையே வந்து சில விஷயத்தை எடுத்துட்டு வந்து அதே விஷயத்தை எனக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. ஸோ எனக்கு அதை சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் இதை தான் பேசியிருக்கீங்கன்ட்டு. இது ஒரு பிஹேவியர். இதை வேற கீர்த்தி வேற எனக்கு சொல்லணுமாக்கும். ஓகேவா? அண்ணா பப்ளிக்னு கீர்த்தி சொல்லி வச்சிருக்கா. உங்க அண்ணாக்கு இன்னைக்குமா பிரைவேட்னு ஒரு லைஃப் இருந்திருக்கு, வாமா நீ வேற. ரம்யா சொல்லியிருக்கா, சுதா ஐ மென்ட் ஈவன் if Amma found arranged marriage guy, he would have been good and better than the one who came in my life. Okay. Life late. Sometimes we can't find the person meant for us early. உண்மை. கரெக்ட் ரம்யா. இல்ல அது ரொம்ப கரெக்ட் நீங்க சொன்னது. இப்போ புரிஞ்சுக்கல. அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அம்மா கூட அப்படி பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். எதுக்குன்னா, நான் லேட்டாவே பார்த்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு பையனை வந்து பார்த்துட்டு இருந்திருக்க முடியாது. அது அமைஞ்சிருச்சுன்னாங்க. அது உண்மைதான். இவர் வந்து தருண் விக்னேஷ் போட்டிருக்காங்க, சுந்தர் பிச்சை CEO of YT parent Google knows Tamil bad words also ஜாக்கி. டேட்டா பேஸ்ல ஆட் பண்ணிருப்பாரு பீபா. அதனால தமிழ்ல நீங்க என்ன பேச சொன்னீங்களோ அப்படி பேசினாலும் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபாத்திமா அபு சிரிச்சிருக்காங்க. நம்ம ஒரு 1:40 பேசிருக்கோம். இது முடிச்சுட்டு அப்படியே மீதி இருந்த விஷயங்களை பேசிடுறேன். கீர்த்தி லட்சுமன் சொல்லியிருக்காங்க, அக்கா உங்க ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணீங்களா? அதுக்கு சொன்னேன் ஃப்ரெண்டா. ஓகே ஏமா உங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணுமாமா? இப்போ நான் உங்க கதையை எடுத்துன்னு வரட்டுமா? கீர்த்தி லட்சுமன் சாட்டர்டே உங்களுக்கு சொல்லும்பொழுது நான் எவ்வளோ உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன். உங்களுக்கு ஃப்ரெண்டா? அததான் சார் நான் கேட்டேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள நீங்க தாங்கி பண்றீங்க. நீங்க நல்ல மூட்ல இருக்கீங்க, இந்த கதை இன்னைக்கு இப்படி எடுத்துருவீங்க, இதே வேற நாளா தான் எனக்கு வேற மாதிரி மாத்தி பேசுவீங்க, விடுங்க. ஓகேவா? அண்ட் பூனா மலகனி சொல்லியிருந்தாங்க, சுதா மேம் வி போத் ஹேவ் சேம் வேவ் லென்த், யூ கெஸ்ட் இட் ரைட்டா. கரெக்ட், அதே தான். இதுதான் நீங்க சொல்லிருக்கீங்க. தெரிஞ்சு போச்சு. தயிர் சாதம் சாப்பிட்டா அந்த தயிர் சாத தட்டிலே தண்ணியை கழுவி ஊற்றி குடிச்சா எல்லாம் அப்படிதான் இருக்கும். அது வந்துட்டு போட்டோம். தருண் விக்னேஷ் சொல்லியிருக்காங்க, ஆல்சோ த வெதர் மேட்டர்ஸ் அ லாட் வித் ருமேட்டிக் ஆர்த்தட்டிஸ். உண்மைப்பா. பிரியாட்டி சொல்லியிருக்காங்க, எங்க அம்மா உழைப்பை ரொம்ப சுரண்டோம்னு தோணும். மை டேட் ட்ரீட்டட் ஹர் ஜஸ்ட் லைக் அ மேட் வித் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். ஆமா, பேரண்டிங் இஸ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து நான் நல்ல வேலை, ஒருவேளை நான் யூடியூப் தொடங்குறதுக்கு இது ஒரு காரணங்களாக கூட இருந்திருக்கலாம். மேபி அந்த விஷயங்கள்லாம் வெளியே சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ தெரியல எனக்கு. நான் வந்து இன்னைக்கு சமைக்கக்கூடாது, காலையில் நான் வந்து காஃபி கூப்பிட்டு போகிறேன், இது எல்லாமே சொல்கிறேன்ல, அது பேசிக்கான ஒரு விஷயம் தான். நான் எழுந்தது என்னால் காஃபி போட்டு அவளுக்கு கொடுக்க முடியுமா? நான் ஒரு 3 நாள் ட்ரை பண்ணேன், முடியல. ரொம்ப சோம்பேறித்தனமாக வந்து ரொம்ப கடுப்பாக இருந்தது. அது கூட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்துடலாம், கூட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுத்துடலாம். இதை தான் நான் செஞ்சேன். பொருளாதாரத்தில் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தான் நான் பண்ணேன். அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய ஹெல்ப். அதுதான். அதே மாதிரி நான் என்னைக்கும் எனக்கு இது பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு. ஒருவேளை நான் இதெல்லாம் பண்ணி கொடு, அதை பண்ணி கொடுன்னு போனால் சமையல் நேரம் எக்ஸ்பர்ட் ஆகிருப்பாங்க, அவங்கள வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. இப்போ தூக்கி அடிக்கிறதுக்கு பந்து இல்லை, வேற ஏதாவது வந்து. அதனால அதை பற்றிலாம் நான் கேட்டதே கிடையாது. யாழினிக்கு செய்யும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும், எனக்குன்னு எதுவுமே செய்யாதுன்னு சொல்கிற ஆள் தான் நான். பட் அதுதான் அப்போ நம்ம செய்ய முடியல. சமைக்கிறவங்க எல்லாம் டோனட்லாம் எடுத்துன்னு போயிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி எல்லாம் ரெகுலராக சமைக்கிறவங்க நல்லா தான் சமைப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம். வேறையும் இருக்குது அதில். நீங்கள் ஓகே சொல்கிறீங்களா? இப்போ வேறு ஏதாவது? சரி, ஓகே. கமெண்ட் படிக்கவா? சொல்கிறது இல்லை மேடம். அதெல்லாம் சில நேரத்தில் வந்து வெடிக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் தொடவே கூடாது, நகர்ந்து போயிடணும். ஜாக்கி போய் மொமெண்டம் போனா போல கணேஷ். ஓகே. அண்ட் இவங்க கீர்த்தி லட்சுமி போட்டிருக்காங்க, அக்கா அண்ணாக்கு பப்ளிக்கு தான் என்ன பற்றி பேசும்பொழுது அக்கா பப்ளிக்கில் நீங்கள் கொஞ்சம் டவுட்டு கேட்காம இருங்க அப்படின்னா. ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஜாக்கி இஸ் வெரி இன்னசென்ட்டா. we know about our ஜாக்கி. அது வச்சுக்கோங்க. இது யார் போட்டிருப்பாங்கன்னு படிக்க வேண்டாம், பேரே படிக்க வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். பிரியா சொல்லியிருக்காங்க, on the day we finalized to separate, my hubby didn't ask anything about my child or future or how I will manage. He said he is ready to separate and he was the one requested to send my son on his last ride. ஓகே, அதுதான் பிரியா, அதை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த நேரங்களில் அவங்க அதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு எடுக்கிறதோ மற்றபடி வந்து பேசுகிறதோ மற்ற எல்லா விஷயங்களும் வந்து
அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மேட்டர்ஸ். ஸோ பிரியாக்கு எல்லாருமே ஹக்கு கொடுத்துருந்தாங்க. பிரியா, எங்களுக்கும் எங்களுடைய ஹக்கும் உங்களுக்கு, உங்களுடைய பவருக்கு முக்கியமாக. இதை வந்து நான் வந்து போற்றிலாம் போகல. இதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி பேசலாம், ஆனால் அதனுடைய வலின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த செப்பரேஷன், அந்த தனியாக இருக்கிறனுடைய வலி, அந்த யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், நீங்கள் செப்பரேஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லிவிங்கில் இருந்தால் கூட உங்களுக்கு புள்ள வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த சமூகம் வந்து இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அதனால் அது எனக்கு புரியுது. தெரில. ஓகே, இல்லை அதுதான் அதுக்கு ஈக்குவலாக தான் இங்கே ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே எடுக்காத போது. ஒரு பொண்ணு சொன்னாங்க, ஒரு கண்ணாடி போட்டு எல்லோ கலர் ட்ரெஸ் பொண்ணு சொன்னிச்சு, எனக்கு வந்து குழந்தை பிறந்தப்பறம் நான் எவ்வளோ ஒரு என் ஹஸ்பண்ட் கேரிங்கான ஆளுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நடந்து விட்டது என்பதால், உங்களுக்கு நடப்பதால் ஊரில் எல்லாரும் நடந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை, நிறைய ஃபேஸஸ், ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் இது விடுங்க. இன்னைக்கும் வேலைக்கு போயிட்டு வீட்லேயும் சமைச்சு போட்டுருக்க பொம்பளைங்க இருக்காங்க, எனக்கு தெரியும். இன்னைக்கும் வேலைக்கு போயிட்டு அதாவது வேற எந்த ஹோட்டல்லையும் வாங்கக்கூடாது, ஒரு ஹோட்டலும் ஒத்துக்காது, அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நிறைய தெரியும். அதேதான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது அந்த பொண்ணு அதான் சொல்லுவாங்க, எனக்கு வந்து என் கணவர் அப்படியே இருந்தார் அப்படின்னும் பொழுது அந்த மாதிரியான இருப்பாருன்றது என்ன நிச்சயம். என் கணவர் வந்து தோசை வந்து கூட வாக்க தெரியாது, உப்புமா பண்ண கற்றுக்கிட்டாரு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது, ஓகே, இட்ஸ் வெரி குட். பட் அதற்கான சாத்தியக்கூறுகள்ன்றது இருக்குல்ல, அந்த அதுக்கு இல்லாத ஒரு விஷயத்தையோ இல்ல அந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டியோ எனக்கு வேண்டாம் அப்படிங்கறது தான் இந்த பக்கம் இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க. அடுத்து ஒருத்தவங்க கேட்ட கேள்வியும் அப்படி சொல்லிடுறேன், என்ன எல்லாரும் டிராவல்ங்கிறீங்க, அவ்வளவு ப்ரெஷரைஸ்டாவா இருக்கும் நாங்க. ஆமா இருக்கும், அவங்களுக்கு அதுவே புரியல. எல்லாரும் என்ன டிராவல்னு சும்மா சொல்லினே இருக்கீங்க, அவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக இருக்கீங்க அப்படின்னாங்க அவங்க. எனக்கு அதுவே சிரிப்பாக இருந்தது. ட்ராவலுங்கிறது ப்ரெஷரைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் போகணும்னு அவசியம் இல்லைன்றதே அவங்களுக்கு தெரில. அப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி மாமியாருங்க தான் எனக்கு வந்து கோயிலுக்கு வந்து 4 ட்ரிப்பு போட்டுதுன்னா வீட்லேயும் கும்பிட்டுட்டு அங்கேயும் போய் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு அங்கே மாதிரி அங்கேயும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்துருங்க. ஏப்பா அம்மா தருண் விக்னேஷ், இப்படி ஒரு முட்டுலாம் வந்து உலக முட்டுமா இது? என்னது? ஜாக்கி இஸ் அ ஓப்பன் புக், பாவம். His freedom is being suppressed. எஸ்டா. இப்போ யோசிச்சு பாரு தருண் விக்னேஷ், நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபோன் கையில் இருக்கும்போது மெசேஜ் பண்ணும்போதோ இல்லை ஃபோனில் பேசும்போதோ எதுவுமே செய்ய முடியாதா? திஸ் இஸ் வாட் ஐ நோ. த நேஷன் வாண்ட் டு நோ திஸ் ஆன்சர். யாருமே கேட்கல, நீங்கள் தான் கேட்குறீங்க இதை. நீங்கள் தான் நான் முடியாதுன்னு சொன்னீங்க. நீங்கள் முடியாதுன்னு சொன்னதுக்கே இங்கே பேச்சு அது இல்லை ஜாக்கி. நீங்கள் வந்து அப்படியே எனக்கு பேச்சுரிமை தடுக்கப்பட்டதுன்னு இப்போ நீங்கள் கிடையாது. வேறு விடுங்க, உங்களுக்கு விஷயமே தெரியல. சிவராத்திரி கீர்த்தி கமெண்ட் போடுறதுக்கு சிவராத்திரி ஜும்சக்குன்னு சொல்லும்போது நீங்க சூசு கதை இது கிடையாது, அதுக்கு தான் அது கிடையாது. சரி விடுங்க, சரி ஓகே, ஏதோ ஒன்று நீங்கள் ஒன்று புரிஞ்சு நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன். பட் யூ ஆர் நாட் இன்னசென்ட், யூ ஆர் நாட் வந்து யுவர் பேச்சுரிமை இஸ் நாட் சப்ரஸ்ட், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சும்மா இந்த கதையெல்லாம் இங்கே எத்தனை வராது. கிளம்பு. இன்னோசன்ட் சொல்லியிருக்கா, இலங்கேஷ் வந்து தருண் விக்னேஷ் உங்களை இன்னசென்ட்னே சொல்லியிருக்க மாட்டாளே. அவ ஒரு நியாயத்துக்கு நியாயம் பேசுறவன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு இப்ப இன்னசென்ட்லாம் நீங்களா எடுத்துட்டு வரீங்க கதையை? வாங்க, அது இலங்கேஷ் மட்டும் தான் ஜாக்கி இன்னசென்ட் ஏதோ ஒரு கதையை எடுத்துட்டு வருவார். இப்பயும் நான் வந்து பிளாக் ஹோலை பத்தி தான் பேசணுன்றத பலமா நம்புறாப்ல, பலமா சொல்றாப்ல. நான் அதை தான் பத்தி பேசினேன் அப்படின்ட்டு என் ரசிகர்களுக்கு தெரியும் என்னை பத்தி. என் ரசிகர்களுக்கு தெரியும் என்னை பற்றி. அதேதான், நீங்க எதை பத்தி பேசுனீங்க நானும் அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, ரசிகை கிட்டேயும் தெரிஞ்சுக்கிறேன் இருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அதேதான். இந்த அந்த ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், அதில் வந்து இந்த ஹோஸ்ட்டும் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து எல்லா ஒரு சமூக மாற்றத்திற்காக நிறையா போராட்டங்களில் கலந்துக்கிறாரு அப்படின்னு. இவர் போராட்டங்களில் கலந்துக்கும் போது குழந்தைய பார்த்துக்கிறது அவங்க வீட்டம்மா. ஆமாம், வெரி சிம்பிள். உடன் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் 15 நாள் வச்சுட்டு எவன் பண்றது? இந்த மாதிரி தான் மேடம் ஊர்ல எல்லாரும் உசுப்பேத்தி விட்டு அவங்க உட்காந்துட்டு டீ சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒண்ணுல முத்துக்குமரன் ஒருத்தன் வந்து ஒரு பையன் வந்து இறந்து போனான் இந்த ஈழத்துல வந்து. அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு பாத்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பம் நெருக்கடியே கிடக்குது. அதான் சொல்றேன், அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போறது எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இந்த இது வந்து என்ன அப்படின்னா, அந்த அம்மா சொன்னது நல்லா இருந்தது. இந்த மரபு நூல் மாதிரியான ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இந்த கட்டமைப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்
எனக்கு வந்து அதாவது இந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படிலாம் சொல்லும்போது இதெல்லாம் வந்து இதுக்காக வர்ற விஷயங்கள் சார். எனக்கு குழந்தை பிறந்தாதான் இல்ல இதுல ஒன்னு விஷயம் வந்து இவரு குழந்தைய வந்து எல்லாருமே எடுத்து கொண்டாடிட்டாங்கன்றதுக்காக எல்லாரும் குழந்தைய அப்படி தூக்கிக்க மாட்டாங்க. இன்னொன்னு நீங்க பிரபலம்ன்றதுனால உங்க குழந்தைய கொண்டாடுறாங்க. இப்ப யாழினி வந்து என் பொண்ணுன்றதுனால யாழினி இப்படி இருக்கா போறா வரா அப்படின்ற ஒரு கேள்விகள் உண்டு. எல்லா குழந்தையும் அப்படி நம்ம கேட்கறோமா? ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். கோபிநாத் குழந்தைன்றதுனால அதை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க, அப்படியே பண்ணிட்டாங்க. இந்த கதைலாம் கிடையவே கிடையாது. இல்ல அதெல்லாம் அதுதான் நான் சொல்றேன். நமக்கு நடந்து விட்டதால் எல்லோருக்கும் நடக்கும் என்று கிடையாது. அதுக்கு ஒரு பொண்ணு நல்லா கேட்டுச்சு, ஒரு வேக்கம்னா அந்த வேக்கமை போக்குறதே குழந்தை தானே, வேக்கம் போக்குறதுக்காக நான் குழந்தை பெற்றுக்க முடியுமான்னு கேட்டுச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பயமுறுத்துற மாதிரி பேசுறது. ஒரு குழந்தை இருந்தாதான் சார் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். கண்டிப்பாங்க ஒரு குழந்தை இருக்கிறதுனால உண்மை. அதுக்கு தான் நான் சொன்னேன். அதாவது நீங்க டிவோர்ஸ்னு ஒரு முடிவு எடுக்கும் போது உங்களுக்கு உண்மையிலே ஈர மனசு இருந்ததுன்னா, உங்களுக்கு உண்மையிலே அந்த மனசு இருந்தா நிச்சயமா தோணும். இப்ப குழந்தை என்ன ஆகும், அவ என்ன ஆகும் அப்படின்றது ஒரு சிச்சுவேஷன்ல அது ஒரு விஷயமாவே இருக்கும். அது மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதனாலே வந்து நிறைய பேர் வந்து சைக்கோ கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இருக்கிற காரணத்தினாலே இப்படி ஒரு பக்கமும் இருக்குன்றத நான் சொல்ல வரேன். நான் உண்மை. இப்ப உதாரணத்துக்கு வந்துங்க ட்ரெடிஷ்னல் வேல்யூ வந்து போயிடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னும் வாயில வந்துருது. நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷ்னல் வேல்யூன்னு சொன்னா எனக்கு காமெடி ஆயிடும். இவங்க மதிவதனை பேசின ஒரு வீடியோ, பேர் தெரியல எனக்கு அவங்க. அதாவது இந்த நம்ம கிண்டியில அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கட்டப்பட்டது 1792 அந்த பில்டிங் கட்டுறாங்க. ஆம்பூல மட்டும்தான் அதில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. பொம்பளை இன்ஜினியரே அதில் கிடையாது. 1942 முதல் பெண் இன்ஜினியர் அதுல இருந்து வராங்க. வந்துட்டு அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, யாராவது ஞாபகம் இருந்தால் அந்த பேரை வந்து குறிப்பிடுங்க. அப்போ நியூயார்க்கில் நடக்கக்கூடிய இன்ஜினியர்கள் மாநாட்டில் அந்த அம்மா போய் பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நல்ல வேலை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா, 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா என் புருஷன் உயிரோட இருந்தான், அதனால இப்போ உயிரோட வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து என் புருஷன் செத்து இருந்தானா என்னை இந்நேரம் சாவடிச்சிருப்பானுங்க. இந்த கல்ச்சரல் மயில தான் இவனுக்கு வந்து இன்னமும் தூக்கி சுமக்கிறானுங்க. அது வந்து உடன்கட்டை அதாவது அந்த பொண்ணு சொல்லுது, உடன்கட்டை அது எப்படி ஏறுது, அழுதுட்டு இருக்க போன கூட்டு போய் சாவடிச்சு துடிக்க சாவடிச்ச புறம்போக்கு மயிரானுங்க. நீங்க என்னன்னா கல்ச்சரை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்க. நீங்களாம் கல்ச்சரை பத்தி பேசலாமா? உனக்கு படிக்க கூடாது, பிறப்பின் அடிப்படையில் படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுலேருந்து, இந்த தெருவில் நடக்கக்கூடாதுன்னு சொல்றதுலேருந்து, வைக்கம் பிறர்னு எதுக்கு பெரியாருக்கு பேர் வந்து இந்த ஆள் அங்கே போய் கோயிலுக்கிட்ட வந்து அவனும் போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போய் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் மத்தியசம் பண்ணி கோயில் வழியாக போனால் அப்புறம் வந்து கோயிலுக்குள்ளரையும் வருவான்னு சொல்லுவானுங்க. இப்போதைக்கு கோயிலுக்கு வந்து அனுமதி கொடுங்க அந்த வழியில் நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு போராட்டத்தில் உள்ளார அந்த ஆளை வந்து இன்னைக்கு வந்து இன்னத்தைக்கு இஷ்டாருன்னு பேசிட்டு இருக்கானுங்க. கொடுங்க. அதுதான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இவங்களெல்லாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் தான் சார் எனக்கு வந்து சந்தோஷமே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்லும்போது எனக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் வேண்டான்ட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படிங்கறதுனால தான் நான் அதுலேருந்து வந்து தள்ளி நிற்கிறேன். ஒரு ப்ளூ சாரி லாஸ்ட்டாக சொன்னாங்க, அதாவது என்னைக்கு வந்து பெண்ணுக்கு எஜுகேஷனும் எக்ஸ்போஷரும் கிடைக்க இது எல்லாமே மாறும், நிறையவே மாறும். அதுதான் நம்ம இன்னைக்கே சொல்றோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து கரெக்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு அவங்க சொன்ன அந்த தீர்ப்போ அவங்க சொன்ன விஷயங்களையோ விட நிறைய பேர் வந்து இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, குழந்தை வளர்ப்புலாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, அதுக்கு அவ்வளோ செலவு இல்லைங்க அப்படிங்கிறது நீங்கள் எப்படி என்ன மாதிரி வளர்க்க போறீங்க அப்படிங்கிறதுல அந்த டிசிஷன் எடுக்கும்பொழுது மட்டும்தான் அதற்கு உங்கள் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணும்பொழுது தாங்க நடக்கும். மற்றபடி இது எல்லாமே நீங்கள் ஒரு சமூக ஒரு நிர்பந்தத்திற்காக இருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பெருசாலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் வந்து மாற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஹாப்பி அட்லீஸ்ட் இந்த மாதிரி வந்து எனக்கும் குழந்தை வேண்டான்னு முடிவெடுத்து அதற்கு வந்து தன் மனைவியோ இல்லை அவங்களுடைய மற்ற விஷயங்களையோ வந்து ஒரு ஃபேமிலியா கார்னர் பண்ணும்பொழுது கூட நிக்கிற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே பெரிய விஷயம்னு சொல்றேன். இப்ப இருக்கிற ஒரு விஷயங்கள் அவங்களுக்கும் அது வந்து வேண்டான்றத முடிவெடுத்துக்காங்க, அதுக்கு நான் சொல்ல வரல. பட் இதுக்காக யாரு பாதிக்கப்படுவாங்களோ அவங்க பாதிக்கப்படாம இருக்கிற அளவுக்கான விஷயங்கள் பண்றதும் வந்து பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயமும் தான், ஃபேமிலிக்காக நாங்க இதை பண்ணிட்டோம் அப்படின்போது அதற்காக ஜாக்கி கொடுத்த விளக்கம் அதை மட்டும் அந்த பெண் வந்து முதல் கிராஜுவேட் இன்ஜினியரிங்ல வந்து முதல் கிராஜுவேட் பெண் வந்து லலிதா.
இளங்கேஷ் போடுவார். இளங்கேஷ் தான் போடுவார் எனக்கு தெரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் இன்ஜினியர் இன் தமிழ்நாடு. அவங்க தான் வந்து முதலாக 1943 நான் கூட 43 பட்டம் பெற்றவங்க அவங்க தான். ஓகே, சூப்பர். அப்போ யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் வந்து புருஷங்காரன் செத்து போட்டாலே சாவடிச்ச படுவாங்க நீங்க. அந்த அம்மா அதை சொல்லியிருக்குது. அப்புறம் வெள்ளைக்காரன் வந்து அது எல்லாத்தையும் மாத்தினா, படிப்பை கொடுத்தா, கவர்மெண்ட் ஸ்கூலை கட்டினா, எடுத்துன்னு போனா. நீங்க அப்ப மயிரை புடுங்க வேண்டித்தானே, நீங்க எல்லாம் ஒத்துமையா இருந்து நீ அவனை உள்ளார விட்டீங்கன்னு கேட்கறேன். இதுல வந்து அதான் ஏன் வந்து நம்ம இன்னமும் நான் வந்து அண்ணாவை கொண்டாடுறேன்னா, அண்ணா தான் முதல்ல வந்து எலெக்ஷனை வந்து பொதுமக்களுக்கான ஒரு விஷயமா பண்ணாரு. ஜமீன்தாருங்க பெரிய பெரிய பண்ணையாரெல்லாம் வந்து கட்சி சார்பா நிப்பாடுங்க, வெளியே கூட வர மாட்டாங்க, கௌரவ குறைச்சல், அவர் ஜெயிச்சிட்டாங்கன்னுவாங்க. இது என்ன ஜனநாயக அமைப்பு? அப்ப அண்ணா உள்ளார இறங்குறாரு, தெரு தெருவா போறாரு, குப்பனையும் சுப்பனையும் கூட்டு போயிட்டு ஜமீன்தார் எதிரியே நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாரு. அவ்வளவுதான். அதனாலதான் வந்து சாமானியன் பக்கம் நிக்கிறதுனால தான் நாங்க இன்னமும் வந்து நீதி கட்சியில இருந்து, அண்ணாவில இருந்து, அது பிறகு கலைஞர்ல இருந்து ஸ்டாலின் வந்து இன்னமும் ஆதரிச்சிருக்கு. காரணம் அதுதான். மிஸ்டேக்ஸ் இருக்கா? இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. நீங்க கம்பேர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப குறைவு. அதை கவனிக்க அதை நிச்சயமா சுட்டி காட்டணும். அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அப்படியே ஊர்ல அடிச்சு உலையில போட்ட மாதிரி அவ்வளவு மிஸ்டேக்ஸை பண்ணதை வந்து கண்ணும் காணாம போகும்போது, இங்க ஒருத்தவங்க இவ்வளவு விஷயங்களை வந்து ஒருத்தவங்க போராடி பண்ணிட்டு இருக்கும்போது அதை நீங்க வந்து அதுக்கு சப்போர்ட்டா நிக்கணும்ன்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. தட்ஸ் ஆல். எஸ். ஓகே, இதுதான் அந்த எல்லா விஷயங்களையும் அதில் முடிச்சிட்டோம். ஜாக்கி, இருக்கிற கமெண்ட்டுகளை முடிச்சிட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிரும், அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் பத்மினி, புவனா இவங்க எல்லாருமே வந்து பிரியாவுக்கு அந்த ஹக்ஸை வந்து சொல்லியிருந்தாங்க. நன்றி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? புவனா வந்து சொல்லியிருந்தாங்க, ஐ ஹேவ் ஃபியூ ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் டேக் ஸ்லீப்பிங் பில்ஸ். ஐ வேக் அப் லேட். மை ஹஸ்பண்ட் இஸ் so அண்டர்ஸ்டாண்டிங். ஹி மேக்ஸ் காஃபி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரி மார்னிங் அண்ட் நெவர் வேக்ஸ் மீ அப். இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபாத்திமா அவர்களும் வந்து லவ் யூ பிரியான்னு சொல்லியிருந்தாங்க. தருண் விக்னேஷ் போட்டு இருக்காங்க, ஜாக்கி இஸ் அ ஓப்பன் புக். பாவம், அதுதான், அது இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். அவங்க வந்து சப்ரஸ்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க, உங்களை இன்னசென்ட்னு சொல்லலை. ஓகேங்களா? அண்ட் லதா ஐயப்பா வந்து நாகூர்கனி அவர்கள் வந்திருக்காங்க. லதா ஐயப்பா சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் டிவோர்ஸ்டு. ஷீ இஸ் நாட் மேரிட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் டாட்டர், பட் ஹீ இஸ் மேரிட் அண்ட் ஹேஸ் அ சன் வித் செகண்ட் ஒன். மூவானாய் போய்கிட்டே இருப்பாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதும் கூட அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குல்ல தாயப்பா. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு அதனாலேயே திருமணம் ஆகிறது இல்லை. இப்போ இவர் வந்து இப்போ சன்னோட இருக்காங்கன்னு ஒரு ஆண் வந்து அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு பையனோட இருக்காங்களோ இல்லை குழந்தை இருக்குன்னு இருக்காங்க, அவங்க எங்கனோட தான் இருக்காங்கன்னாலோ இல்லை வந்து அவர் விடோவாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கல்யாணம் ஆகும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வர்ற பொண்ணு எடுத்துக்கணும், இல்லை எடுத்துக்கப்படுவாங்க, எடுத்துக்குவாங்க. அது எப்படி சொல்றது, ஃபோர்ஸ் ஃபிட்டாவது எடுத்துக்குவாங்க. பட் இந்த மாதிரி பெண்கள் இருந்தாங்கன்னா யாருமே அதை எடுத்துக்கிறதுக்கு வந்து தயாராகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அப்புறம் பேரண்ட்ஸும் செகண்ட் மேரேஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. கரெக்டா? அது ஒன்று. அப்புறம் வந்து தருண் விக்னேஷ் போட்டிருந்தாங்க, மை ஆன்சர் இட் இஸ் பாசிபிள் அண்ட் ஐ ஹாவ் யூஸ் இட் டூ அப்படின்னு சொல்லியிருக்கா. எதுக்கு சொல்லியிருக்கான்னு தெரியலையே, என்னன்னு தெரியல அது. அண்ட் பிரியா டி சொல்லியிருக்காங்க, as you rightly said Jackie, if toxic person don't waste time to stick to, live will be kind in some other way. Things will be fine one or other way. Life will be kind in some other way. Yes, அது வந்து தீரா மன உளைச்சல். இப்போ நான் வந்து இந்த மாதிரி டாக்ஸிக்ல வந்து இந்த மயக்கமண்ண படத்தை வந்து உதாரணமா சொல்லுவேன். அதுல வந்து ஜீனியஸ்னா அந்த பையனை வந்து அவங்க தான் லவ் பண்ணுவாங்க. அவர் வந்து அவருக்கு ஏதோ தொழில ஏற்றம் ஒரு மண்டையில் அடிபட்டு ஒரு மாதிரி மென்டலா போய் ஒரு மாதிரி இதாயிடுவார். அந்த பொண்ணு கூட நிற்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், அதை விட்டு கிராஸ் இந்த பொண்ணு வந்துடலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனா அவன் எப்பேரோட நல்லவன் அவனுக்கு தெரியும். இப்போ அவன் மாறி இருக்கான்றதுனால அதை பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் அந்த கதை அப்படி முடியும்னு வச்சுக்கோங்க. இப்படியான கதைகளும் உண்டு. ஆனால் உண்மையிலே சில பேர் இருப்பானுங்க, அவனுங்க என்னைக்குமே திருத்த முடியாது. அப்போ நீங்கள் வந்து அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். தட்ஸ் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்றது தான். அதான் பிரியா வந்து சொல்லியிருக்காங்க. எஸ். ஓகே. அண்ட் ஜாக்கி சுதா மேமுக்கு தோணலை, தட்ஸ் ஆல். அவ்வளோதான், ஈஸியாக கடந்து போகல சார். தோணலைன்னு போது நீங்கள் என்ன செய்ய முடியாது. அதே தான், இந்த ஃபோன் வச்சுட்டு இருக்கும்போது எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு தோணலை தான், அது உண்மைதான். கீர்த்தி லட்சுமி சொல்லியிருக்காங்க, யா அக்கா, ஐ ஆல்சோ அக்ரி. அண்ணா இஸ் நாட் இன்னசென்ட் அண்ட் வாய்ஸ் நாட் சப்ரஸ்ட். ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டன்றதுனால எல்லாம் தைரியம் பிடிச்சி ஆடுதுங்க. அது இருந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க நேத்து சொன்ன அந்த கவு பால் அவளுக்கு தெரியும். பால் அது வந்து ஒரு மணி நேரம் பேசிருக்கீங்க நீங்க கவு பால் கதை. அந்த குழந்தைக்கு வச்சிருந்த பாலை பக்கி மாதிரி அதை கறந்து குடிச்சிட்டு அந்த அம்மா குழந்தைக்காக வச்சிருந்த பால், தி பீப்புள் ஆர் சக் தட் மில்க். அம்மாவே
சரி விடுங்க, இதை பற்றி பேசினா அப்புறம் நம்மளை வந்து வேறு மாதிரி சொல்வீங்க. எதுக்கு விடுங்க, இட்ஸ் ஓகே. பத்மினி சொல்லியிருக்காங்க, குட் டு ஹேவ் அ பாசிட்டிவ் அண்ட் இன்ஸ்பைரிங் சிஸ்டம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கு கொடுக்குற பாலை டெய்லி வச்சு அதை ஏமாத்தி பண்றதுக்கு ஒரே நல்ல மேட்டர் முடிச்சிடலாம். இது எப்படி ஒரு கதையை எடுத்துட்டு வரைக்கும் பாருங்க. எப்பா எப்பா, அதுதான். அதனால தான் வந்து எக்கு. அது அடுத்து ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே. குட் டு ஹேவ் அ பாசிட்டிவ் அண்ட் இன்ஸ்பைரிங் சிஸ்டர்ஹுட் கம்யூனிட்டி வித் பிரியா, ரம்யா அண்ட் மெனி விமன் இன் திஸ் ஜாக்கி டிவி ஃபோரம். ஜாக்கி அண்ட் சுதா, கிரேட் ஒர்க் அண்ட் கீப் இட் அப்னு போட்டிருக்கா. பத்மினி, தேங்க்யூ ஸோ மச். ஓ, சவுண்டு வரதுக்காக வெயிட் பண்ணேன் நான், வரலையா? ஓகே. தெரியும் மேடம். பராசக்தி வந்து சொல்லியிருக்காங்க மேடம். இல்ல சார், நான் வெயிட் பண்ணேன்னு சொன்னேன். நீங்க கொடுப்பீங்களா கொடுக்கலன்னு நான் ஏன் அதுக்கு டிசைட் பண்றது? அப்புறம் என்னையே கேட்பீங்க. நான் பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்க கூடாதுல்ல, டிஸ்டர்ப் பண்ணிருக்க. ஓகேவா? பராசக்தி வந்து உறக்கத்திலிருந்து விழித்தால் லைவ் போகிறது. வணக்கம் ஜாக்கின்னு சொல்லா, முடிந்ததும் முதலிலிருந்து கேட்கிறேன். நாங்கள் அதுக்கு தான் ரத்திட்டு சொல்லியிருக்காங்க, நேற்று நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் லைக்கு அப்படிங்கிறதையும் நான் செகண்ட் லைக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தட்ஸ் பெரியார் குட் அப்படின்னு சொல்லிட்டு மாரீஸ்வரன் பெரியார் பற்றி பேசியிருந்தாரு. அண்ட் விமனோடைய அந்த இன்ஜினியர் பேரை நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. சுதா சொல்லியிருக்காங்க 1.2322 ப்ரிசைஸ்லி ஜாக்கி கேஸா. லதா எப்பா தான் எனக்கு போட்டிருக்காங்க. சுதா, இந்த டைம் மட்டும் நீ பாத்துக்கோ, இதுதான் வந்து ஜாக்கியோட கேஸ் உன் பேர்ல அப்படின்னு அந்த டைமிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. பொம்பளைங்களை படிக்க வச்சு தப்பா போச்சு. பெரியார சொல்லணும், படிச்சு டைமிங் நோட் பண்ணி அனுப்புதுங்க பாரு. அது அதாவது நான் வந்து எப்பவுமே நீங்க சொல்றதான் கேட்பேன், அதை வந்து திரும்பவும் சொல்லுவேன். இது ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, நீங்க சொன்னதை கேட்டு வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதே விஷயத்த நான் வந்து திரும்பி நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அன்னைக்கு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்க அப்படின்னு நான் சொல்வேன்றத நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. இல்ல, அவ அனுப்பல, வேற ஒருத்தர் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு வேற நொட்டுவாங்க. வாங்க போலாம். இப்போ லதா எப்பவும் டைமிங் போட்டிருக்காங்க, அதுக்கு தான் உடனே படிக்க வச்சதே தப்புன்றீங்க உடனே. ஓகே. ஜாக்கி கிரீன் சாண்டை பத்திரமா கிரீனாவே ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதான் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு. ரத்தியா, ஓகே. அண்ட் இலங்கேஷ் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க, லலிதா அவர்களுடைய டீட்டெயில்ஸ். அதே தான் ஸ்ரீலலிதா யோராஜும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராஜபாண்டியன் இப்போ தான் வந்திருக்காரு. ஐ ஆன்சர்ட் ஃபார் யூசிங் செல்ஃபோன் இன் வேரியஸ் சிச்சுவேஷன்ஸா. அவங்க எஸ் சொல்லியிருக்காங்களா அதுக்கு? எஸ். ஓகே. சரி போ, நீயும் கிரீன் சாண்டுக்கு இல்ல, அவ வந்து ஆன்சர்ட் எஸ் தான். செல்போனை நிறைய வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ண முடியும் நீங்க கேட்டதுக்கு அவங்க ஆமான்னு சொல்லிருக்காங்க. சரி. லதா எப்பா சொல்லியிருக்காங்க, எஸ் தே வில் சே பாவம் அவன் ஒரு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறான். இஃப் விமன்னா த சேம் பீப்புள் வில் சே வரவன் எப்படி இருப்பானோன்ட்டு. கரெக்ட், அதேதான் லதா எப்பா, கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. இதுதான் யார் சொல்லுவாங்கன்னா மோஸ்ட்லி பொம்பளைங்க தான் சொல்லுவாங்க. அதே தான். ஓகே. அண்ட் உங்களை வந்து ஏமா இப்படிலாம் வந்து டைமிங்லாம் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு இலங்கை சப்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. பிரியா சொல்லியிருக்காங்க, அவன் கிடக்கிற மைண்டாண்டி இட் இஸ் சொல்லர்ஸ் ரீசன்ட் டைம்ஸ் இட் இஸ் கிவிங் பிக் ரிலீஃபா டக்குன்னு ஐ வில் மூவ் ஆன். நன்றி ஜாக்கின்னு போட்டிருக்கேன். இல்லை பிரியா, நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் இது மாதிரி ஒரு செப்பரேஷன் ஆன ஒரு லேடியை நான் சந்தித்தேன். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், பேசிட்டே இருங்க, ஜிஜேஷ் கால் பண்ணுறாப்புல என்னன்னு கேட்டாங்க. ஸ்டாண்டர்ட் நோட் கொடுக்க வந்திருப்போம். ஸோ அப்போ நான் சொன்னேன், கலீல் ஜிப்ரானுடைய வரி தான் என்னுடைய ஃபேமஸான வரி. அது வந்து உங்கள் பிள்ளைகள் அல்ல, அவர்களுடைய வாழை. ஆனால் அதே கலீல் ஜிப்ரான் தான் ஒரு விஷயத்த சொல்லுவார். அவருடைய கோட் தான், நீங்கள் ஒருத்தவங்களை லவ் பண்ணிங்கன்னா லெட் தம் கோ. அவங்க திரும்பி வந்தால் அவங்களது, இல்லைன்னா அது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஒருத்தவங்க நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அது என்ன சொல்கிறது, அவ்வளோதான். அதை போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்க வேண்டாம். ஏன் என்னது, நான் லைன்ல தான் இருக்கேன், சொல்லு. ஒரு நிமிஷம். ட்ரைபாட் வந்து கட் பண்ணிட்டாப்ல, ஜிஜேஷ் கிட்ட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாப்லையா. நீங்க வந்து வேணும்னாக்க நைட்டே கொண்டு வந்து கொடுங்க. நான் வீட்டில் காலைல வாங்கிக்கலாம். அதுதான் சொன்னாரு. அது அப்புறம் தான் இப்போ சொல்ல முடியும். சரி. ஸோ அதனால் அவங்க கிடக்கிற மயிராண்டின்னு தான் நீங்கள் நகரணும். ஏன்னா அவன் எப்போ நம்மளை ஒருத்தவங்க வேணான்னு சொல்கிறாங்களோ, வாழ்ந்து காட்டுதலை விட பழித்து இருத்தல் வேறு எதுவுமே இல்லை. இன்னொன்று, வாழ்ந்து காட்டுதல் அவங்களுக்காக வாழணும்னு கூட சொல்லணும். நான் அவங்க கிடக்கிற மயிராண்டின்றதே விட்டுருங்க. அவனை வந்து யோசிக்க கூட கூடாதுங்க. அவனோ அவளோ ரெண்டு பாலருக்குமே தான் நான் சொல்கிறேன்.
ஏன்னா இந்த பக்கம் இப்போ சொல்லும்போது இந்த பக்கத்துலேயும் நிறையா கேரக்டர்ஸ் அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். 2 பாலருமே சொல்கிறேன், நகர்ந்து போகிறாங்கன்னா ஓகே லெட் தம் கோ. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை நீங்கள் அவனுக்காக வாழணும் இல்லை, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே. அண்ட் ராஜபாண்டியன் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் மீம்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் லைவ்ல வந்ததே தெரியல அப்படின்னு சொல்லி. ஆமாம், டெபாசிட்டே வாங்கலை, ஆனால் வாய் மட்டும் அவ்வளோ இருக்கும். அது எப்பயுமே நடக்கிறது தான். எஸ், தட்ஸ் லைக் ஒரு மருந்து எல்லாம் குணமாகும் போட்டிருக்காங்க அந்த பிரியா. நீங்க அந்த இதுக்கு நகர்தல் உணர்ந்து நகர்தல் அப்படின்னு மாரீஸ்வரன் ஜெயராம். எஸ், எக்ஸாக்ட்லி த சேம். நகர்தல் உணர்ந்து நகர்தல் அழகு. எஸ், கரெக்ட். ஓகே, அவ்வளோதான் ஜாக்கி. ஒரு லாஸ்ட் கமெண்ட் வந்து இலங்கேஷ் வந்து சொல்லிட்டு கப்பல பிரியாக்கு சொல்லியிருக்காரு, அஸ் அ ஃபேமிலி ஜாக்கி டிவி வியூவர்ஸ் வி ஆர் வித் யூ ஆன் moral சப்போர்ட்டுக்கு கீப் ஜாயின் ஜாக்கி லைவ் வென் எவர் யூ ஹேவ் டைம் அப்படின்னு போட்டிருக்காரு. அண்ட் தூக்க கலக்கத்தில் இருக்கிறேன் சண்டே மார்னிங் சிட்னியில் ஒன் ஆஃப் த ஃபைன் மார்னிங்னு போட்டிருக்காங்க. குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் பராசக்தி. அண்ட் அவ்வளோதான். அப்போதே ஜாக்கி பிளாக் ஹோல் ஸ்டோரிஸ் வில் கம் அவுட்டா. அப்போதான் ஜாக்கி பிளாக் ஹோல் ஸ்டோரிஸ் வில் கம் அவுட். ஓகே, so many holes are there in the world, but I said in the galaxy have a big black hole. Okay, that only you try whatever you want. So many things in going where எனக்கு அது என்னன்னு we didn't find anything. எங்க போகுது, என்ன ஆகுது, நீங்க என்ன அதுல மீன் பண்ணீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு கமெண்ட் வந்துருச்சு. தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? எஸ், உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான். நீங்க இதுக்கு மேல வாய் வச்சு சும்மா இருந்தா அனிதா சுரேஷ் குட் மார்னிங் ஃப்ரம் கலிஃபோர்னியா லைக் போட்டாச்சு. didn't realize that you came this early. ஆமாயா, நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாமே அமெரிக்காக்காரங்களுக்காகவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளாவது இந்தியாக்காரங்க இந்திய நேரப்படி கொஞ்சம் சீக்கிரமா வரணுமே அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்தோம். ஓகேவா, சரி, அவ்வளோதான். இதில் இருந்த விஷயங்களையும் நம்ம வந்து பேசியாச்சு. ஒரு 2 மணி நேரங்கள் ஆகிறது. வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இல்லை. லைக் போட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். எல்லோருடைய வாழ்விலும் சகல சௌபாகியங்களும் நல்லவைகளும் நடக்கட்டும். அது எல்லாத்துக்கும் இயற்கை துணை இருக்கட்டும். ஓகே, இது ஒன்று. 2வது, கூடுமானவரை எல்லா விஷயத்தையும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து லைவ் வந்து நல்லா பரபரன்னு போச்சு. அதுக்கான சப்ஜெக்டும் வந்து நம்ம வந்து நிறைய பேச சப்ஜெக்ட்டு. ஸோ இதே மாதிரி நீயா நானா சப்ஜெக்ட் இது மாதிரி ஏதாவது இருக்கும் பொழுது கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா அது தமிழா வாட் எவர் இட் இஸ், நீங்கள் பார்த்ததை உடனே அனுப்புங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து போகணும். இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட யாரோ கவின் கூட ஒன்று அனுப்பிச்சிருந்தான். நாளைய எபிசோடு கொஞ்சம் பரபரப்பாக இருக்குன்னா அது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறன்ற மாதிரி. ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நீங்கள் செய்ய வேண்டிய, ஏன்னா எங்களுக்கு பெரிய பிரச்சனையே எங்களுக்கு கன்சிஸ்டன்சி தான். எங்களால் வந்து சரியான நேரத்துக்கு எங்களால் வர முடியல. அதுவும் அவங்க ப்ராஜெக்ட் வந்து ஒரு நாள் திடீர்னு 6 மணிக்கு வராங்க, திடீர்னு ஒரு நாள் 4:30 வருவாங்க, திடீர்னு பார்த்தா 5:30, 6, 7க்கு கூட வருவாங்க. அப்போ 4:30ன்றது அங்கே 9:30. 4:30 10 ஆயிடுது. 4:30 அங்கே 10. இவங்க 4, 5 மணி தான் வருவாங்க. அப்போ 11 ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து பார்த்து போகிறதுன்றது பார்ப்போம். ரொம்ப சீக்கிரமாக, அதாவது 9:30க்கெலாம் வந்துடுறோம் அப்படின்றது தான் நாங்கள் நினைக்கிறது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வர முடியாதுல்ல. அதான் லதா இப்போ கேட்டிருக்காங்க, எப்படி சீக்கிரமாக தூங்குறது, எவ்ரி நைட் வெயிட்டட் ஃபார் யுவர் லேட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஷர்மிளா குட் நைட். மாரீஸ்வரன், ஷர்மிளா, லிங்கேஷ், ஹேவ் எ கிரேட் வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.